ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜிகிங் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வரக்கூடிய நெக்ஸ்ட் ஈவெண்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டாப் ஈவெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு கட்னா ஸ்கின் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டர் ஈவெண்ட்டு, அடுத்து லாபி என்ட்ரி அனிமேஷன்லாம் உண்டு இல்லையா. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ஃப்ளேமர்னா ஈவெண்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக விண்டர்லேண்ட் பேஸ் பண்ணி வந்து ஈவெண்ட்டில் வருது இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய அந்த லாபி என்ட்ரி அனிமேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அது வந்து பிங்க் டைமண்ட் ஸ்டோர் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரிவார்ட் ஆட் பண்ணியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சேஞ்ச் வந்துட்டு பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அது வந்துட்டு என்ன வந்து வீட்டில் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். அண்ட் தென் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ அது வந்து நான் தட்டி விட்டுருங்க பாரு. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டாக ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி வசதியாக கேட்டோங்க சரிங்களா. ஸோ நீங்கள் நினைக்கலாம் நான் என்ன இந்த ஈவெண்ட் எடுக்க போகிறேன்னு. ஸோ நம்ம என்ன பொருளை வாங்க போகிறோம், பொறிகளில் சாப்பிட்டுட்டு உட்காந்து பார்க்க போகிறோம், அவ்வளோதானே. ஸோ வாங்க போகலாம். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இல்லையா, HRK, அதாவது அந்த ஹார்ட் ராக்கர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு கொலாபரேஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தோன்னா அந்த கட்டினா சரிங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த யூனிகான் அந்த இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ அனிமேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வானவில், அதாவது அந்த ரெயின் ஒர்க்லேஸ் அது வந்து கொஞ்சம் அப்படி வந்துட்டு வருது, அழகாக வந்துட்டு மியூசிக் மாதிரி இருக்குல்லையா. ஸோ அந்த வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பானுங்க இந்த மாதிரி லீக்ஸ் போய்ட்டு சரிங்களா. தெரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அப் ஈவெண்ட், அதாவது ஒரு 300 டைமண்ட் டாப் பண்ண கொடுப்பேன், 100 டைமண்ட் டாப் பண்ண கொடுப்பேன், இன்னொரு ஈவெண்ட் வரும் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வரலாங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். பட் லீக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் நான் இப்போ ஸ்க்ரீனில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ இந்த லாபி என்ட்ரி அனிமேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேமர்னா ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடியது சரிங்களா. ஸோ இப்போ அதில் வந்து ரிங் ஈவெண்ட்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபேடரல் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த லாபி என்ட்ரி அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேடரல் ஈவெண்ட்லேருந்து வரும், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்துட்டு ஃப்ளேமர்னா ஈவெண்ட் பேஸ் பண்ணி வரக்கூடியது. கூடிய சீக்கிரம் நம்ம கேமுக்குள்ள வந்துட்டு வந்துடும் சரிங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ ஒன்றா வந்துட்டு போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க, அதுவும் 100% கன்ஃபார்மாக. ஸோ இந்த அனிமேஷன் இந்த ஃபேடரல் ஈவெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு வரும், தெரிஞ்சுக்கோங்க சரி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இது அந்த ட்ரீம் ஸ்பேஸ், அதாவது அந்த ஈவெண்ட் இருக்குல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்கை டேவ் சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை டேவ், அதாவது நம்ம பிளேன் விட்டு இறங்கும் இல்லை. ஸோ அது சரிங்களா அந்த அனிமேஷனு. ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கானுங்க, எப்போவுமே இல்லாத கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே அந்த விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லாபி என்ட்ரி அனிமேஷன் சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அந்த மான் அழகாக இருக்குது இல்லையா, பார்த்தீங்களா அந்த ஐஸ் கட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா செமையாக பண்ணியிருக்கானுங்க. ஸோ எனக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு, அது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பயங்கரமாக இருக்குது. ஆமாம், எனக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு. ரொம்ப உங்களுக்கு இல்லைனாலும் ஓகே, ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு வந்துட்டு அந்த ட்ரீம் ஸ்பேஸ், அதாவது விண்டர்லேண்ட் ஈவெண்ட் டிசம்பர் மந்த் இல்லை நவம்பர் மந்த் எண்டிங் சரிங்களா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு வரும், தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இது வாய்ப்பு இல்லை, டிசம்பர் மந்த் அண்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்டிங் சரிங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஈவெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா M60க்கான அந்த அமௌண்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் கெஸ் பண்ணிருமா நினைக்கிறேன். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த M60 இருக்கு இல்லையா, அதாவது அந்த விண்டர்லேண்ட் பேஸ் பண்ணி அந்த ட்ரீம் ஸ்பேஸ் பண்டல் இருக்கு இல்லையா, ஈவோ பண்டல். ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய அந்த M60க்கான ஒரு ஈவோ ஸ்கின் சரிங்களா. ஸோ இதை பவர் பார்த்தீங்கன்னா டபுள் ரைட் ஆஃபர், சிங்கிள் டேமேஜ், ரீலோட் ஸ்பீடு மைனஸ் சரிங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை அவுட்னு சொல்லிட்டு கொடுப்பானுங்க. நம்ம வந்துட்டு மேட்ச்சில் போய்ட்டு போய் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம், அதாவது ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா. மேட்ச்சில் போய்ட்டு எப்படி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ கொடுப்பாங்க. அண்ட் தென் இது வந்துட்டு மெயினாக இருக்கும் நமக்கு நெக்ஸ்ட் மந்த் அவருடைய ஈவெண்ட் பார்த்தா. ஸோ இந்த M60 மெயினாக இருக்கும், நல்லா இருக்குது. அந்த 7th லெவல்லாம் போட்டோன்னா பார்க்குறதுக்கு பயங்கரமாக பங்கம் பண்ணிச்சிருக்கானுங்க. ஸோ அதில் அந்த எமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த வரும் இல்லையா. ஸோ அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ அந்த எஃபெக்ட்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக, அந்த விண்டர்லேண்ட்னா அந்த பனி இருக்கும் இல்லையா, பனி அதில் வரக்கூடிய அந்த புகை மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பறந்து வருது. அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் வந்துட்டு அங்கேருந்து கிறிஸ்டல் மாதிரிலாம் சமையல் பண்ணிச்சிருக்கானுங்க. அப்புறம் இப்போ போயிருக்க உட் பேக்கர் இருக்கு இல்லையா. ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரோஸாக இருக்கு இல்லையா. ஸோ அது அப்புறமா நம்ம இப்போ பழைய இது இருக்கு இல்லையா MB40. ஸோ அந்த 3 பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும் சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக இது தான் வந்துட்டு இருக்கும், M60 தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த தெரிஞ்சு சரிங்களா. ஸோ 100% இதுதான்ப்பா வரும், வேறு எந்த செஞ்சு இருக்காது. ஸோ இதுதான் வந்து வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து நேற்று சொல்லியிருப்போம் இல்லையா, நமக்கு பிங்க் டைமண்ட் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது பேனுக்கான ஸ்கின், அப்புறம் காருக்கான ஸ்கின்னு, ஸோ க்ளோவால் சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்கு இல்லையா, பேக் வந்துட்டு புதுசாக ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, பேக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பாகவும் வச்சுருக்கானுங்க. சரி, ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது 100 டைமண்ட் கொடுத்து நம்ம ஒரு 600 டோக்கன் கொடுத்தோன்னா நமக்கு க்ளோவால், அப்புறம் 100 டைமண்ட், அதாவது 80 டைமண்ட் கொடுத்து ஒரு 100 டைமண்ட் கொடுத்தோன்னா பிங்க் டைமண்ட் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதாவது பிங்க் டைமண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அது கொடுத்தோன்னா அந்த பேக்கு, அப்புறம் நார்மலாக அந்த காரு பேனு அந்த நேடை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். அதாவது இந்த பிங்க் டைமண்ட் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதாவது பிங்க் டைமண்ட் வச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதில் ஸ்டோர்னு வருது. ஸோ இது வந்துட்டு நமக்கு இப்போ வரும் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கானுங்க பேக் சரிங்களா. ஸோ பெரிய ஆப்பாகவும் பண்ணி வச்சுட்டானுங்க. ஸோ அதான் உண்மை.
ஸோ இது வந்துட்டு ஓகேவா. ஸோ அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிங்க் டைமண்ட் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு புதுசாக கேமுக்குள்ளே வருங்கிற மாதிரி. அதாவது இப்போ நமக்கு நார்மலாக ஸ்டோர் இருக்குது இல்லையா, ட்ரெஸ் பண்டலுக்கு ஸ்டோரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோக்கன்ஸுக்கு வந்துட்டு ஸ்டோராக வச்சுருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஃபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் அந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிங்க் டைமண்ட் ஸ்டோர் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் வந்துட்டு வச்சு, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வைக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மி டைமண்ட்ஸுக்கு, அதாவது நம்ம பிங்க் டைமண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது கொடுத்து அடுத்து கம்மி டைமண்ட் நம்ம கேமுக்குள்ளே இருக்கும் இல்லையா டைமண்டு, ஸோ அதெல்லாம் கொடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பை பண்ணிக்கலாங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு வருங்கிற மாதிரி லீக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ கன்ஃபார்ம் இல்லை, லீக்ஸ் வந்துட்டு போயிருக்கு சரிங்களா. ஸோ இது வந்துட்டு என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ கன்ஃபார்ம் வச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரியா. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேமில் வந்துட்டு என்னென்ன நடக்குது, அடுத்து என்னென்ன அதாவது எப்படி வந்து போயிட்டுருக்குங்கிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஸோ ஏதாச்சும் இப்போது எமோட்ஸ் உங்களுக்கு லால் எமோட் எப்போ தெரியணும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு தெரியணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட், ஸோ அதாவது ஓகே நமக்கு எப்போ அதாவது உங்களுக்கு ஒரு சில பண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் பிடிக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் எப்போ வருங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்துன்னா கேளுங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு நான் தெரிஞ்சுன்னா இந்த எடுத்து சொல்கிறேன் சரியா. ஸோ ஓகே, இன்றைக்கான இந்த வீடியோ வந்துட்டு இவ்வளோ தான் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து இதை முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்துட்டு வருவேன் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் நல்ல நல்ல அப்டேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து எட்டு வர சரிங்களா. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட போயிட்டு வரேன். லவ் யூ டு ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க. போயிட்டு வரேன். டாட்டா.